ஹாய் ஃப்ரான்ஸ், வெல்கம் டு எனி டாப்ஸ். நம்ம பார்க்க அப்படின்னா தேர் இஷ்குமே ரிலீஸ் ஆகி இப்போ வந்து பார்த்தா யூடியூப்பில் ட்ரெண்டிங் நம்பர் 16 வந்து போயிட்டுருக்கு. அதில் நம்ம கிருத்தி சனன் மேமோட ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க முக்தி கேரக்டர் வந்து. ஸோ அது வந்து பயங்கர ஃபயராக போயிட்டுருக்கு சொல்லலாம். ஸோ 3.1 மில்லியன் மேலே வியூஸ் போய் 1 lakhs கிட்ட லைக்ஸ் வரைக்கும் போயிட்டுருக்கு. ஸோ நம்ம தனுஷ் அண்ணாவோட படம் ஹிந்தியில் த மோஸ்ட் ஹைப்டு ஃபிலிமாக தேர் இஷ்குமே திரைப்படம் ராஜ்ஹானா த வேர்ல்ட் ஆஃப் ராஜ்ஹானா சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ கன்ஃபார்ம் வந்து அதில் 500 கோடி அடித்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லவே இல்லை. ஏன்னா அதில் இருக்கக்கூடிய கேஸ்டிங் க்ரூஸ் வந்து அவ்வளோ பெருசு. ப்ளஸ் வந்து ஹிந்தியில் வந்து பயங்கர ஹைப்பில் இருக்குது. ஸோ நம்ம ஜெயிலர் 2 எப்படி ஹைப்பில் இருக்கோ அந்த ஹைப் வந்து அதுக்கு ஈக்குவலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட தேரே இஷ்குமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. நீங்கள் வந்து ஹிந்தியில் வந்து நீங்கள் ஜெயிலர் 2 அனௌன்ஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 lakhs கிட்ட தான் லைக்ஸ் வந்து இருக்கும். ஸோ இப்போ ஒன் டேல 1 lakhs கிட்ட லைக்ஸ் வந்து தேரே இஷ்குமேக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிருத்தி சனன் மேமோட இன்ட்ரோவே வந்து பயங்கர ஹைப்பாக இருக்குது. ஸோ கன்ஃபார்மாக தேரே இஷ்குமே ஹிந்தியில் வந்து ரெக்கார்ட் ஒரு 200 கோடி அடிச்சாலும் ஆச்சரியப்படுறதுல. அதே மாதிரி ஓவர்சீஸில் மொத்தமாக இந்த படம் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி சேர்த்து மொத்தமாக வந்து பண்ண அட்ரைங்கிறதுக்கு அப்புறம் இந்த மோஸ்ட் ஹைப்டு ஃபிலிமாக வந்து இருக்குது. ஸோ 500 கோடி அடிச்சாலும் ஆச்சரியப்படுறதில்ல. ஸோ மேலும் வந்து நம்ம தனுஷ் அண்ணாவோட கோல்டன் ஸ்பேரோ நீக்கோட கோல்டன் ஸ்பேரோ வந்து பண்ண தெலுங்கு வெர்ஷன் வந்து பண்ண ரிலீஸ் பண்ண போகிறாங்க நாளைக்கு வந்து 6 மணிக்கு வந்து. ஜபீல் அம்மா நீக்கு அந்த கோப்பம்மா சொல்லிட்டு அந்த பேரில் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ ஏற்கனவே கோல்டன் ஸ்பேரோ 100 மில்லியன் வியூஸ் தாண்டி பயங்கர ரெக்கார்ட் பண்ணிருக்கு யூடியூப்லேயே. ஸோ கன்ஃபார்மாக தனுஷனோட படம் வந்து இப்போ அப்கமிங் லிஸ்ட்டே ஃபயராக இருக்குது. ஸோ இட்லி கடைக்கு அப்புறம் வரக்கூடிய எல்லா படமே தனுஷனாவோட கெரியரில் வந்து பண்ணால் எங்கேயோ போகுதுன்னு நினைக்கிறேன். பாக்ஸ் ஆஃபீஸ் ரீதியாக வந்து இந்த வருஷத்தில் கன்ஃபார்மாக தனுஷனா ஒரு 500 கோடி அடிச்சிருவார்னு நினைக்கிறேன். ஸோ எல்லோரும் 300 கோடி 400 கோடி பேசிட்டு இருப்போம். 500 crores கேப்பபிலிட்டியான ஒரு ஃபிலிம் வந்து தேரே இஷ்குமே திரைப்படம். ஸோ அதோட வேல்யூ வந்து நிறைய பேருக்கு வந்து தமிழ் ஆடியன்ஸ்க்கு மேபி அது தெரியாமல் இருக்கலாம். பட் ஹிந்தி ஆடியன்ஸ்க்கு அதோட வேல்யூ வந்து பயங்கர ஹைப்பான அனந்தல் ராய்ஸ் டேரக்ஷன்லாம் வந்து பண்ணால் ஒரு பயங்கரமான ஒரு ஃபேமுள்ள ஒரு டேரக்டர். சல்மான் கான், ஷாருக் கானே ஒரு இடத்துல வந்து காட்ட முடியாத அளவுக்கு ஒரு பெரிய டேரக்டர் அவர். ஸோ அதே மாதிரி கிருத்தி சனன் மேமும் வந்து பயங்கர ஃபேமுள்ள ஆக்ட்ரஸ். அதே மாதிரி நம்ம தனுஷ்னா நம்பர் 1 ஆக்டர் வந்து நம்ம சவுத் இந்தியாவிலே நம்பர் 1 மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார் சொல்லலாம். ஸோ அதே மாதிரி நார்த் இந்தியாவிலும் பயங்கரமான ஒரு கிரேஸில் ஒரு ஆக்டர். ஸோ கன்ஃபார்ம் அந்த படம் எனக்கு தெரிஞ்ச 500 crores ஆச்சாலும் ஆச்சரியப்படுறதில்ல. ஸோ அதை பற்றி உங்களுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மேலே மச்சான் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்கள். மகிழ்ச்சி.